குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி லேட்டிஸ் எனர்ஜியை பற்றி தான் இன்றைக்கி கொஷின். CCl4 கொஷின் நம்பர் 1. CCl4 SiC ரெண்டுத்தில் எதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி அதிகம்? கொஷின் நம்பர் 2. Na2O MgO இந்த ரெண்டுத்தில் எதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி அதிகம்? தேர்ட் கொஷின் NaF MgO இது ரெண்டுத்தில் எதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி அதிகம்? அதுக்கு முன்னாடி நம்ம லேட்டிஸ் எனர்ஜினா என்னன்னு பார்த்துக்கலாம். த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த கான்ஸ்டியூயன்ட் அயான்ஸ் ஃப்ரம் இஸ் கிறிஸ்டல் லேட்டிஸ். இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்லேருந்து அயான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணுறோமோ எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதுதான் லேட்டிஸ் எனர்ஜி. நமக்கு ஆப்டான டெஃபினிஷன் தேவையில்லை, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து லேட்டிஸ் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. லேட்டிஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு சார்ஜ் ஆஃப் த கேட்டயான் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் த அனயான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த கேட்டயான் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் த அனயான். இதான் லேட்டிஸ் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இதில் கீ பாயிண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, சார்ஜ் ஆனயானோட சார்ஜும் கேட்டயானோட சார்ஜும் அதிகமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சார்ஜ் ஆஃப் த கேட்டயான் சார்ஜ் ஆஃப் த ஆனயான் அதிகமாக இருந்துச்சுன்னா, பிகாஸ் இது நியூமரேட்டரில் வருது, அதனால் லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து சைஸு, கேட்டயானோட சைஸும் ஆனயானோட சைஸும் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த கேட்டயான் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் த ஆனயான் இந்த சம்மேஷன் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஏன்னா இது டினாமினேட்டரில் வருது. இதான் கீ பாயிண்ட்ஸு. கீ பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஷின், கார்பன் டெட்ராக்ளோரைடு சிலிக்கன் டெட்ராக்ளோரைடு, கார்பனும் ஃபோர்த்து குரூப்பு சிலிக்கனும் ஃபோர்த்து குரூப்பு கேட்டயான். அடுத்து பார்த்தீங்கன்னா Cl4 இதுலேயும் Cl4, அதனால் இதில் எந்த சார்ஜ் டிஃப்ரென்ஸும் வரப்போகிறது இல்லை, அதனால் இதை வந்து சும்மா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அடுத்து கார்பன் சிலிக்கன் சார்ஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுலேயும் +4 இதுலேயும் +4, அதனால் சார்ஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக வரப்போகிறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து சைஸை பார்க்கணும். கார்பன் ஆஸ் வி மூவ் டவுன் த குரூப் பி பிளாக்கில் கார்பனுக்கு அப்புறம் தான் சிலிக்கன் வருது. கார்பனோட சைஸ் ஸ்மால், சிலிக்கனோட சைஸ் வந்து பிக். அப்போ நம்ம கீ பாயிண்ட்ஸ் படித்தோம், சைஸ் எப்படி இருக்கணும் படித்தோம், ஸ்மாலாக இருக்கணும் படித்தோம். அப்போது இது ரெண்டுத்தில் ஸ்மால் சைஸில் இருக்கிறது கார்பன் தான். அப்போ இதுக்கு தான் லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு Na2O MgO இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆனயான் வந்து இதுலேயும் ஆக்சிஜன், ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து மோனோவேலண்ட் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது +2. நம்மளுக்கு பாருங்கள், சார்ஜ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குதோ அதுக்கு தான் லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ இதில் சார்ஜை பார்க்கும்போது எம்ஜிக்கு தான் சார்ஜ் அதிகமாக இருக்குது, அதனால் இதுக்கு லேட்டிஸ் எனர்ஜி அதிகம். தேர்டு பார்த்தீங்கன்னா NaF MgO. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டயானும் வேறு, ஆனயானும் வேறு. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +1, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா -1. இதில் பார்த்தீங்கன்னா +2, இதில் பார்த்தீங்கன்னா -2. சார்ஜ் இதுக்கு தான் அதிகமாக இருக்குது, அதனால் இதுக்கு தான் லேட்டிஸ் எனர்ஜி அதிகம். தேங்க்யூ சில்ட்ரன்.